சில மனிதர்கள் உங்களுடைய கஷ்டம் தெரியாமல், சூழ்நிலை தெரியாமல், உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், அவர்கள் நினைத்ததை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பார்கள். சில நேரங்களில் அவர்களுடைய செயல்கள் நமக்கு எரிச்சலையும், உச்சக்கட்ட கோபத்தையும் தூண்டலாம். அந்த நேரம் அவர்களை திருப்பி கேள்வி கேட்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு இடம் தராதீர்கள். நீங்கள் திருப்பி காயப்படுத்துவதால் உங்கள் கஷ்டம் தீரப்போவதில்லை. அது மேலும் உங்கள் அமைதியை பாதிக்கும். எரிச்சலும் கோபமும் ஏற்படும்போது, ஏதோ ஒரு தீமை உங்களை நெருங்கிவிட்டது என்பதை அறிந்து கொண்டு, முதலாவது உங்களை குணப்படுத்துங்கள், அமைதிப்படுத்துங்கள், ஆறுதல் படுத்துங்கள். எதற்கெடுத்தாலும் சிலர் கோபப்படுகிறார்கள் என்றால், அதை பெரிதுபடுத்தாமல், அவர்களிடம் செலவு செய்யும் நேரத்தின் அளவை குறைத்துக் கொள்ளுங்கள். உரையாடல்களை நிறுத்திக் கொள்ளுங்கள். பார்த்தால் சிரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் மனதளவில் விலகிவிடுங்கள். ஒருவர் இப்படித்தான் என்று புரிந்து கொண்ட பிறகு அவர்களை மாற்ற நினைக்காமல், அறிவுரை கூறாமல், அவர்களுடைய விஷயத்தில் மௌனமாக விலகிவிடுவதில் கவனம் செலுத்துங்கள். அர்த்தமில்லாமல் கோபப்படும் மனிதர்கள் பேசிய வார்த்தைகளையே மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருப்பதால் உங்கள் மன அமைதி பாதிக்கப்படாமல் இருக்க குறைவாக பேசி விரைவாக அந்த இடத்தை விட்டு வெளியேறும் சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள். அப்போது உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நடக்கும் மனிதர்களால் உண்டாகும் பாதிப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். எந்த சூழ்நிலையிலும் யாரையும் எதிர்த்து நிற்காதீர்கள். கோபத்தில் நிதானமாக இருங்கள். மன்னிப்பதில் தீவிரமாக இருங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.